நிமிட வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரை அறிந்த, கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதன். ஒரு குறிப்பிட்ட காலத்துல தன் தேவனை எப்படி அவர் அட்ரஸ் பண்றாரு, கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 14:23 அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். தான் அறிந்த தேவனை இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு புதிய வார்த்தைகளை சொல்லி அவரை அறிந்து வர்ணிக்கிறார். எப்படி வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். எங்கே இருந்து இந்த ஒரு அறிவு, ஆவிக்குரிய அறிவு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, அதே 14வது அதிகாரத்துல அங்கே மெல்கிசேதேக் என்கிற ஒரு தேவனோடு நெருங்கி நடக்கிற ஒரு தேவ மனிதன் வருகிறார். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 14:19 எப்படி வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அங்கதான் ஆபிரகாம் தன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற புதிய ஒரு வெளிப்பாடை பெறுகிறார். தன்னை நேசித்து தன்னை அழைத்த தேவன் அவர் எப்படிப்பட்டவர், வானத்தையும் பூமியும் உடையவர். பிரியமானவர்களே, இதுல இருந்து நான் சொல்லக்கூடிய எளிய சத்தியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அறிந்த தேவனை இன்னும் கொஞ்சம் அறிய வேண்டும். எப்படி முடியும்? நம்மை காட்டிலும் ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிறவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்ள கொள்ள அவர்கள் இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், நம்முடைய ஆண்டவர் இன்னும் எவ்வளவு பெரியவர், அவர் மகிமையானவர் என்பதை இன்னும் காண்பதற்கு உதவியாயிருக்கும்.